இந்த காலத்து மக்கள் இப்படி தான் பக்தி மார்க்கில் மூழ்கி வீணாக கடைசியில் இறந்து தான் போகிறாங்க. நீங்கள் பக்தி மத ஒரு கோயிலுக்குள்ளே பூசாரியாக பாருங்கள், ஜபம் பண்ணுறாப்புல, அர்ச்சனை பண்ணுறாப்புல, என்ன கடைசியில் அவரும் இறந்து தான் போகிறார். ஏன்னா கடவுளை அவர்கள் அறியவில்லை, கடவுள் என்றால் என்னதென்று தெரியவில்லை. இதுதான் வளரான்னு சொல்கிறார். இந்த கடவுள் சிலைகளில் இருப்பதில்லை, கோயில்களில் இருப்பதில்லை. உண்மையான கோயில் என்பது கோ என்றால் ஆண்டவன், கோ என்றால் இறைவன், கோ என்றால் பசு, இல் என்றால் வசிப்பது. இதுதான் கோயில். இந்த உடம்பு தான் கோயில். உள்ளே இருக்க உயிர் தான் ஆத்மாவாக கடவுளாக உயிராக இருக்குது. கடவுளை அப்போ காப்பாற்றணுன்னே நம்ம இந்த உடம்பை காப்பாற்றணும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். மக்களுக்கு தெரியல, ஏன்னா அந்த கடவுள் தண்டிக்க போகிறது கிடையாது. ஆனால் இவர்கள் செய்யும் பாவம், தட் மீன்ஸ் காரியன், அதை என்ன சொல்ற கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா இவர்களை கடைசி வரை தேற்றாது. இறக்கும்போது இவர்கள் பலவிதமான எண்ணங்களுக்கும் ஆளாகிறார்கள். இதனால் தான் இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொல்வார், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பாவம் செய்கிறார்கள், அதனால் மரணம் அடைகிறார்கள். பாவம் செய்கிறார்கள், இறந்து போகிறார்கள். அப்படி இரவாமல் வாழற அந்த வித்தை தான் சித்த வித்தை.